அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிப்ரியா 10th பி. சிறு தூறல் மழை விழுந்தாலே ஸ்கூல் லீவ் விடுவாங்களோ என டிவி முன்பே வானிலை செய்தியை போட்டு பார்க்கும் வயதில் இந்த காலநிலை மாற்றம் எதனால் ஏற்படுகிறது என நீதிமன்றத்தில் வாதிட்ட இளம் வயது பெண் சமூக ஆர்வலர் ரிதிமா பாண்டே பற்றி பார்க்க போகிறோம். யார் அந்த ரிதிமா பாண்டே? நமது பிரதமர் மோடி ஐயாவுக்கே ஒரு பொது கடிதம். நீரின் காற்று தூறல், தூய்மையான காற்று அனைவரின் உரிமை என்ற பொது கடிதத்தை எழுதி அனுப்பியுள்ளார். இவ்வளவான போட்டி நேரங்களில் ஏன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் என்பதை சமூகத்திற்கு தெளிவுபடுத்த உதவுகிறார். குறிப்பாக காலநிலை மாற்றம், காற்று மாசு, நீர் பராமரிப்பு போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். தமிழ்நாடு மற்றும் இந்திய சங்கங்களில் இளையோர், மாணவர்கள், பொதுமக்கள் நம் சுற்றுச்சூழலுக்காக நம் பொறுப்பு என்ற உணர்வை இறுக்கமாக உணர்த்த உதவும் ஒரு எடுத்துக்காட்டு. ரிதிமா பாண்டேக்கு மதர் தெரசா மெமோரியல் அவார்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் வழங்கப்பட்டது. 2020 BBC 100 உமன் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவ்வளவுதான் அல்ல, யங் நேச்சுரல்ஸ் அவார்ட் போன்று சுழல் தொடர்பான பல பாராட்டு நிறைவேற்றம் பெற்றுள்ளார். எல்லா இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ரித்மா. தற்போது 13 வயதாகும் இவர் பல்வேறு நிகழ்வுகளில் இளைஞர்களுக்கான பேச்சாளராக அடிக்கடி அழைக்கப்படுகிறார். இளைஞர் ஆலோசனை குழுவில் உறுப்பினராக உள்ளார். பிளாஸ்டிக்கை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ரிதிமா கூறுகையில், நான் பணிவாகவும் பெருமையாகவும் உணர்கிறேன். அடுத்த தலைமுறையினருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உலக தலைவர்களை கூட்டாக ஒன்று சேர வேண்டும். உலக குடிமக்களாகிய நாம் நமது அரசாங்கங்களை கேட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மாற்றங்களை செய்ய அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றார். இவர்களைப் போல் நாமும் சுற்றுச்சூழலின் அதிக ஆர்வம் கொண்டு இயற்கை ஆர்வலராக இருக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.